முன்னுரிமை டிவியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் மக்களே. தளபதி விஜய் அவர்கள் அளித்த தாவேகாவின் தேர்தல் அறிக்கையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அந்த தேர்தல் அறிக்கையின் 10 சாராம்சங்களை இப்பொழுது நீங்கள் காணலாம். அறிக்கையை நீங்கள் கூர்ந்து கவனித்தீர்களானால் அது ஒரு உணர்வுபூர்வமாக தயாரிக்கப்பட்ட அறிக்கை எனவும், அதில் அனைத்து விதமான மக்களையும் உள்ளடக்கிய ஒரு அறிக்கை என்பதையும் நீங்கள் அறியலாம். அது இளைஞர்கள், தாய்மார்கள், பெரியோர்கள் நலன்களை உள்ளடக்கிய அறிக்கை. அது மட்டுமல்லாமல் விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழிலதிபர்கள் ஆகியோர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை அது. அரசு ஊழியர்களை பொறுத்தவரை நேற்றைய, இன்றைய, நாளைய அரசு உத்தியோகஸ்தர்களை அவர்களது நலனை கருத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை. மிக முக்கியமாக இன்று சட்டம் குலைந்து காணப்படும் சூழ்நிலையில் காவலர்கள், அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட் நலன்களை கருத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை அது. இப்படி எல்லா விதமான மக்களையும் கருத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை அதுவாகும். மக்களே, ஒட்டுமொத்தத்தில் அது ஒரு சமூக நீதியை உள்ளடக்கிய, வெளிப்படைத்தன்மை கொண்ட செயல் திட்டங்களை உள்ளடக்கிய ஒரு உன்னதமான தேர்தல் அறிக்கை ஆகும். இறுதியாக தளபதி விஜய் அவர்கள் உறுதியளிப்பது என்னவென்றால், ஒரு ஊழலற்ற, லஞ்சமில்லாத ஆட்சி, அரசு நலத்திட்டங்கள் வீடு தேடி வரும் ஆட்சி, மொத்தத்தில் ஒரு குட் கவர்னன்ஸ், நல்லாட்சி. இன்று இருக்கும் எந்த ஒரு திராவிட கட்சியாவது அப்படிப்பட்ட ஒரு உறுதிமொழியை வழங்க இயலுமா? அவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்படியே சொன்னாலும் நீங்கள் அதை நம்புவீர்களா? கண்டிப்பாக நம்ப மாட்டீர்கள். இதோ தளபதி விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை கேளுங்கள். வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஒரு நாளும் பொய் சொல்லி உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். இந்த 4 முனை போட்டி, 40 முனை போட்டின்னு எத்தனை முனை போட்டின்னு வந்தாலும் இங்க 2 முனை போட்டி மட்டும்தான். ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா? அவ்வளவுதான் இந்த தேர்தலே. அதனால உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. வீடியோவை பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மக்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை விசில் சின்னத்தில் அளித்து தமிழகத்தில் நல்லாட்சி பெற ஆவண செய்யுங்கள். நன்றி.